நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சு போச்சு. ஏங்க உங்களால கூட கெஸ் பண்ண முடியல? கோவிலுக்கு வந்து இப்படி சைகை கட்டினா அது மௌன விரதமா இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க அவங்களையே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. நீங்க என்னடானா கிண்டல் பண்றீங்களா? அட நீங்க வேற, இது போகாத ஊருக்கு வழி. 4 இடத்துக்கு போய் 4 பேர்த்த பார்க்கணும். அதை விட்டுட்டு வாரம் ஒருக்கா இப்படி வாய மூடிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? இத பாருங்க, இவங்களும் வாரம் கோயிலுக்கு வராங்க, நானும் தான் வரேன். ஆனா என் கல்யாண மேட்டர்ல ஒரு இன்ச்சு கூட டெவலப் பண்ண மாதிரி தெரியல. ஆனா இதனால 4 பேரோட பழக்கம் கிடைக்கும் இல்லையா? கிடைச்சது. குருக்கள், தேங்காய் பழம் விக்கிறவன், செருப்புக்கு டோக்கன் போடுறவன், 4 பிச்சைக்காரங்க, இப்படியே நம்ம நெட்வொர்க் விரிஞ்சுக்கிட்டே போகுது. இதே ரேஞ்சில போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கோயில் வாசல்ல ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்ன ரவி, அப்பா அம்மா இப்படி பேசுறீங்களா? அவர் சங்கடப்பட மாட்டாரு? அவரெல்லாம் ஒன்னும் சங்கடப்பட மாட்டாருங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட். என் கல்யாணம் சீக்கிரம் நடக்க கூடாதுன்னு அவர் ஏதோ சீக்கிரட் பிளான் வச்சிருக்காரு போல இருக்கு. அதனாலதான் அரசியல்வாதிகளா உண்ணாவிரத டிராமா போடுற மாதிரி இவர் மௌனவிரத டிராமா போடுறாரு போல இருக்கு. ஹலோ, என்ன நீங்க என்னதான் கிண்டல் ஆனாலும் அதுக்கு ஒரு லிமிட் வேண்டாமா? அப்பா அம்மாவை போய் இப்படி எல்லாம் பேசலாமா? பாத்தீங்களா, இப்ப கூட நமக்கெல்லாம் அல்வா குடுக்கறதா அவரோட பிளான். ஆனா ஸ்டால்ல லட்டு தான் இருந்திருக்கு. அவங்களுக்கு லட்டு கொடுத்த சாக்குல நீங்களும் 4 அடிங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது எப்போ இதே மாதிரி நீங்க வீட்டுல ஜாலியா ரகளையா இருப்பீங்க போல இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. எனக்கு வர பொண்டாட்டி தான் பாவம். இவங்க 2 பேர்த்திட்டையும் மாட்டிட்டு திணற போறா. ஆனா எங்க வீட்லயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னது? உறுதியா வாரத்துல ஒரு நாள் இந்த மாமனார் மாமியார் டார்ச்சர் இருக்காது இந்த மௌன விரதத்தால. என்னமா சொல்ற? இதுதான் பிரச்சனையே. வா உட்காரு சாப்பிடு போனா என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நீ பாட்டு உன் சைகையை கட்டுரை எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டே போனா அப்பா உங்களுக்காவது புரியுதா? இன்னொரு தடவை சொல்லுமா. அது ஒண்ணும் இல்ல ரவி. உங்களுக்கு பொண்டாட்டியா வரவங்க அவங்களுக்கு மருமக கிடையாதான், மக மாதிரி பாத்துக்குவாங்களாம். அவங்க கூட சண்டையே போட மாட்டாங்களாம். பரவாயில்லையே, அவங்க லாங்குவேஜ் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா, நீ வர்ற மருமகளை பேசியே கொள்ளணும் இல்ல, இது ஒன்னே போதும். அப்ப நாங்க கிளம்புறோம். ஆமாமா, நான் ரொம்ப அறுத்துட்டேன்ல. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கடைக்கு போனோம், லேட் ஆச்சு. நானும் போய் எனக்குன்னு பிறந்த பொண்ணு அங்க பிரதட்சணை பண்ணுதான்னு பாக்குறேன். வரேங்க.